நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு கிராதம் அத்தியாயம் 13. இளமழைச்சாரல் புதரிலைகளின் மீது ஓசையென்று இறங்கிக் கொண்டிருந்த முன்னூற்று வேளையில் முழவை தோளிலேந்தி சிறிய தாவல்களாக மலைச்சரிவு பாதையில் ஏறி சென்ற சண்டனுடன் நெஞ்சு கூடு உடைய தெரிக்கும்படி மூச்சு வாங்கி நடந்து வந்த பைலன் தொலைவிலேயே காற்றில் படபடத்த அந்த செந்நிற கொடியை பார்த்தான். சண்டன், அதுதான் என்றான். அருகநெறியர்களின் அன்னசாலைகள் பொதுவாக வெற்றுப்பாறைகளின் மடிப்பிலுள்ள குகைகளிலேயே அமையும். அவர்கள் படைக்கலம் பயில்வதில்லை என்பதனால் ஊனுண்ணிகள் உலவும் காடுகளை ஒழிவது அவர்களின் மரபு. ஆயினும் இங்கு அவர்களின் அன்னசாலை அமைந்துள்ளது நமது நல்லூர். பைலன் முழங்கால்கள் மேல் கைகளை ஊன்றி கண்களுக்குள் ஒளி அலையடிக்க விழி மூடி நின்றான். உடல் எங்கும் குருதி கொப்பளித்தது. காதுகளில் உள்ளனல் வெம்மை பூசியது. இழுமூச்சின் விசையால் தொண்டை வறண்டு உடல் தவித்தது. சண்டன், அங்கு அணையாது எரியும் அடுமனை நெருப்பாலேயே ஊனுண்ணிகளை அவர்கள் விலக்குகிறார்கள் என்றான். பைலன் நிமிர்ந்து மீண்டும் தசை இறுகி அசைவற்றதென ஆகிவிட்டிருந்த கால்களை தூக்கி வைத்து அவனை தொடர்ந்தான். அவர்கள் இருவரும் பசித்து விழியொளி மயங்கும் நிலையை காலையிலேயே அடைந்து விட்டிருந்தனர். பைலனால் தொடர்ந்து 10 காலடிகளை கூட வைக்க முடியவில்லை. என்னால் முடியாது, என் உடல் முற்றிலும் மணல் அணைந்து விட்டது என்று அவன் பின்காலையிலேயே சொன்னான். இன்னும் சற்று தொலைவுதான், எனக்கு அப்படித்தான் சொல்லப்பட்டது என்று சண்டன் அவனை அழைத்து வந்தான். முற்றாக உடல் தளர்ந்து நின்றிருக்க முடியாதென்பதை உணர்ந்து மீண்டும் எஞ்சிய துளி ஆற்றலை தேடி திரட்டி குவித்து உடல் செலுத்தி முன் சென்றனர். துளித்தூறல் என்றாலும் ஒழியாது பெய்தமையால் பைலன் அணிந்திருந்த மர உரி ஈரத்தில் ஊறி குருதியும் நினமுமாக உரித்தெடுக்கப்பட்ட ஊன் படிந்த தோல் போல எடை கொண்டிருந்தது. தோலுரைக்குள் வைக்கப்பட்டிருந்த சண்டனின் முழவின் தோற்பரப்பும் நைந்திருந்தது. மரத்தடி கிடைத்ததும் அவன் அதை எடுத்து தொட்டு வருடி, தளர்ந்து விட்டது என்றான். தாளம் எழாதா என்றான் பைலன். தாளம் எழும் என்றான் சண்டன். என்னால் முடியவில்லை, விழுந்து விடுவேன் என்றான் பைலன் ஒரு மரத்தை பற்றி கொண்டு குனிந்து நின்றபடி. இன்னும் சற்று தொலைவுதான் என்று சண்டன் சொன்னான். அதோ தெரிகிறதே கொடி, இனி என்ன? ஆனால் அவர்கள் நடக்க நடக்க அந்த கொடி மாறாது அங்கேயே இருந்து கொண்டிருந்தது. புதர்களுக்குள் அது மறைந்து மீண்டும் தோன்றிய போது அது நம்முடன் விளையாடுகிறது என்று தோன்றுகிறது. பிளவு பாறைக்கு அடியிலிருந்து கிளம்பிய போதிருந்து அதை நோக்கி கொண்டிருக்கிறோம் என்று தோன்றுகிறது என்றான் பைலன் சலிப்புடன். இன்னும் சற்று தொலைவுதான் என்றான் சண்டன். கடந்து வந்த தொலைவுடன் ஒப்பிட்டால் மிக அண்மை. பைலன் மூச்சை ஊதி வெளியிட்டு, காடேகுதல் இத்தனை கடினம் என்று நான் எண்ணி இருக்கவில்லை. ஊரில் பாண்டவர்களின் காடேகுதல் கதைகளை கேட்டபோது என்றேனும் ஒரு நாள் நானும் பிறவி நகர் துறந்து அறியா காடேகுவேன் என்று கனவு கண்டேன் என்றான். அந்த காடு இனியது, நான் அறிந்த அனைத்துக்கும் இனிய மாற்று. மகவென நான் அறிந்த அனைத்துடனும் அன்னையின் அங்கல்ல அதுவல்ல அதுவரை என்னும் சொற்கள் இணைந்திருந்தன. அச்சொல் இல்லாத சூழ்பெருக்கு என்று நான் காட்டை நினைத்திருந்தேன். ஆனால் இக்காடு நம்மை சூழும் இருள் என தோன்றுகிறது. நாம் சரிவதை எதிர்நோக்கி காத்திருக்கும் பசித்த விலங்கு, நம் எல்லைகள் அனைத்தையும் முன்னரே அறிந்த ஆளுலக தெய்வம் என்றான் பைலன். காடு நம் உப்பை விரும்புகிறது என்றான் சண்டன். பழைய ஒன்றின் உப்பு புதுமுளைக்கும் தளிருக்கும் உரிய உணவு என்றே அது நினைக்கிறது. நாம் விழுந்தால் காடு நம்மை அள்ளிப்பற்று வேர் கவ்வி உறிஞ்சி உண்ணத் தொடங்கிவிடும். பைலனுக்கு அச்சொற்கள் உள் நடுக்கை உருவாக்கின. சூழ்ந்திருந்த காட்டின் ஒவ்வொரு இலையும் நாவென, ஒவ்வொரு மலரும் விழியென மாறியது. காட்டை நாம் உண்கிறோம், அது காட்டால் உண்ணப்பட்ட நம் முன்னோடிகளே என்றான் பாணன். இங்கே விழுந்து மறைந்தால் நமது உப்பை உண்டு இவை தளிரும் மலருமாக பொலியும். தொலைவில் இருந்து நோக்கி கவிதை எழுதும் பாணர்கள் மகிழ்வார்கள். அவர்களின் சொல் வலையென நகர்கள் மேல் படியும். அங்கிருந்து மேலும் இளைஞர்கள் காடேக கிளம்பி விடுவார்கள். பைலன் அவ்வேளையில் அந்த இடக்கை விரும்பும் மனநிலையில் இல்லை. இனி என்னால் ஓரடி கூட எடுத்து வைக்க முடியாது சண்டரே. நீர் செல்க, மீண்டால் எனக்கு கைப்பிடி உணவுடன் திரும்பி வருக என்றான். அண்மையில்தான் இதோ கொடியின் முக்குடை முத்திரையே தெரிய தொடங்கியிருக்கிறது என்று அப்பால் நின்றபடி சண்டன் சொன்னான். நெடுந்தூரம் கடந்து விட்டோம். எஞ்சி இருப்பவை சில அடிகள் மட்டுமே. அடிமரத்தில் உடல் சாய்த்து
என்னால் இயலும் என்று தோன்றவில்லை என்றான் பைலன். எப்போதும் எழும் மாயை இது உத்தமரே. இலக்கை நெருங்கும் அந்த இறுதி தருணத்தின் குறுகிய தொலைவின் எதிரெழுத்தத்தை நின்று நேர்கொள்ளும் வல்லமையை அடைந்தவரே வென்றவர். வீழ்பவர் அனைவரும் இலக்குக்கு சற்று முன்னால் உளம் தளர்பவர்கள்தான். இல்லை, சென்று வாருங்கள் என்றபடி மெல்ல கைகளை ஊன்றி மண்ணில் கால் மடித்து பைலன் அமர்ந்தான். காற்று கடந்து சென்றபோது அவன் தலைக்கு மேல் நின்ற மரக்கிளை ஒசிந்து அவனுக்கென பெருநீர் துளிமழை ஒன்று பெய்தது. உடல் சிலிர்த்து குலுங்கி மெய் கூசியது. என் எல்லை இதுதான் என்றான். உங்கள் எல்லை இதுதான். ஆனால் தன் எல்லை கடந்து ஓரடி ஏனும் வைக்காமல் அரியதென எதையும் எவரும் அடைவதில்லை என்றான் சண்டன். இன்சொற்கள் என்று பைலன் தனக்குள் என சொன்னான். இத்தருணத்தில் எத்தனையோ சொற்களை உளம் உருவாக்கி கொள்ளும். உடல் வரை அவற்றை கொண்டு செல்ல முடியாது. நன்று, முடிவெடுக்க வேண்டியவர் தாங்களே. அந்தனரே, இலக்கை விழிகளால் தொட்டு விட்டீர். சித்தம் அறிந்த ஒன்றை செயல் சென்று தொடுவது அரிதல்ல. கடக்க வேண்டியது உங்களை குறித்த உங்கள் கணிப்புகளையும் ஐயங்களையும் தான் என்ற பின் சண்டன் திரும்பி நடந்தான். அவன் திரும்பி பார்ப்பான் என பைலன் எதிர்பார்த்தான். அவன் போய் மறைந்த காட்டு தழைப்பு சொல் முடிந்த வாய் என மூடிக்கொண்டதும் அவன் திரும்பி பாராததே இயல்பு என உணர்ந்து நீள் மூச்சு விட்டான். சூழ்ந்திருந்த காட்டின் நோக்கை மீண்டும் உணரத் தொடங்கினான். பசுமை இருளாக ஆகியது. இருள் மத்தகம் கொண்டது. காதசைவு கொண்டது. உடல் ஊசலாகியது. பைலன் எண்ணீரா ஒரு கணத்தில் உளம் கலங்கி அழத் தொடங்கினான். குளிர்மலை வழிவிற்கில் கண்ணீரின் வெம்மையை கண்ணங்களில் உணர்ந்ததுமே அதுவரை உணர்ந்திராத நாணம் ஒன்றை அவன் அடைந்தான். முழு ஆற்றலையும் திரட்டி கைகளை ஊன்றி உடலை உந்தி எழுந்து முன்னால் விழுபவனைப் போல கால் எடுத்து வைத்து விரைந்தான். எடை மிக்க மூச்சின் அழுத்தத்தால் உடற்தசைகள் ஒவ்வொன்றாக விடுபட்டு அவிழ்ந்து விழுந்தன. நெஞ்சு ஒலிக்க சண்டனை கடந்து சென்று அங்கே நின்றிருந்த பெரிய மரம் ஒன்றை பிடித்தபடி நின்று குனிந்து வாயால் மூச்சு விட்டான். அவன் தொங்கிய குழலில் இருந்து மழை துளிகள் மண்ணில் உதிர்ந்தன. அவன் அருகே வந்த சண்டன் ஒரு சொல்லும் சொல்லாமல் கடந்து சென்றான். மீண்டும் கைகளால் மரத்தை உந்தி மூச்சு விட்டு திசையில் விழுந்து எழுந்து உடல் எங்கும் குருதி நின்று துடிக்க சண்டனை கடந்து சென்றான். சண்டன் அவனை அறியாதவன் போல கடந்து சென்றான். மீண்டும் ஒரு முறை சென்றபோது மிக அருகிலென எதிரில் அன்னசாலை தெரிந்தது. பைலன் அக்காட்சியை கண்டதுமே மீண்டும் உளம் கரைந்து அழத் தொடங்கினான். அவன் அருகே வந்த சண்டன், திரும்பி பாருங்கள் உத்தமரே, நீங்கள் வந்த தொலைவு இவ்வளவுதான் என்றான். பிடித்திருந்த மரக்கிளையை விட்டுவிட்டு வலி தெரித்த இடையில் கை வைத்து பைலன் உடல் திருப்பி அவன் வந்த தொலைவை பார்த்தான். 10 எட்டுகளில் அங்கு சென்றுவிட முடியும் என்று தோன்றியது. ஏறி வருகையில் வானிலிருந்து தொங்கும் திரையில் வரையப்பட்ட ஓவிய பாதை என தோன்றியது. அப்போது மிகச் சீரான வளைவென தெரிந்தது. அது ஒரு தெய்வம். அவள் பெயர் விஷாதை என்று சண்டன் சொன்னான். மானுடரின் வெற்றி கணங்களுக்கு முன்பு அவள் அமர்ந்திருக்கிறாள். அவன் அணுகுவதை கண்டதும் வஞ்ச புன்னகையுடன் தன் கைகளை விரித்து குறுக்கே நிற்கிறாள். உச்சிமலை பாறையை பற்றி ஏறுபவனின் நெஞ்சில் கை வைத்து ஓங்கி தள்ளுகிறாள். நுனி விளிம்பை தொற்றிக் கொள்பவனின் தலையில் மிதிக்கிறாள். அவளை கடந்து சென்று பின் திரும்பி பார்த்தால் அவள் நம்மை வாழ்த்துவது தெரியும். நாம் செல்வோம் என்று புன்னகையுடன் பைலன் சொன்னான். சண்டன் நடந்து அன்னசாலையின் அருகே சென்றான். அவன் பின் சென்ற பைலன் நின்று அன்னசாலையை அறிவிக்கும் முக்குடையும் பீலியும் பொறிக்கப்பட்ட குத்துக்கல்லை நோக்கினான். அங்கிருந்து அன்னசாலை வரை செல்வது ஒரு எண்ணம் அளவுக்கே எளிதாக இருந்தது. பறந்து சென்றுவிட முடியும் என்பது போல. அவன் புன்னகையுடன் மிக மெல்ல கால் வைத்து நடந்தான். சேற்றில் அவன் காலடிகள் விழும் ஒலியையே அவனால் கேட்க முடிந்தது. காட்டு மரத்தால் தூண் நாட்டப்பட்டு மரப்பட்டை கூரையிடப்பட்ட அன்னசாலையின் வலப்பக்கம் சரிந்தெழுந்த கற்பாறையில் அருகர்களின் செற்றாலயம் ஒன்று குடையப்பட்டிருந்தது. இரு பக்கமும் சாமரங்கள் சூடி காவல் எச்சர்கள் நின்றிருந்தனர். உள்ளே முழுதுடல் நிமிர்த்தி விழிகள் ஊழ்க மயக்கத்தில் பாதி மூடி இருக்க முதல் அருகர் 5 நின்றிருந்தனர். அவர்களின் காலடியில் வைக்கப்பட்டிருந்த கல்லகளில் ஒளி முத்துக்கள் அசையாது நின்றிருந்தன. பைலன் அருகே சென்று முழந்தாளிட்டு அருகர்களின் கால்களை தொட்டு சென்னி சூடினான். வழித்துணையாக அமைக மலர்மிசை ஏகியவர்களே, சொற்றுணையாக அமைக வாலறிவர்களே, ஆசிரியர்களாகுக அறிவில் அமைந்தவர்களே என்று வேண்டிக் கொண்டான். அப்பால் தன் மூட்டையை தோள் மாற்றியபடி ஆலயத்தை பார்க்காதது போல உடல் திருப்பி சண்டன் நின்றிருந்தான்.
பைலன் எழுந்து வந்து, தாங்கள் அருகர்களை வணங்குவதில்லையா என்றான். நான் எந்த தெய்வத்தையும் வணங்குவதில்லை. ஏன் என்று பைலன் கேட்டான். ஏனெனில் நான் ஒரு தெய்வம். தெய்வம் ஒன்று தன்னை வணங்குவதை தெய்வங்கள் விரும்புவதில்லை என்றான். மேலும் நான் ஊனுண்ணி தெய்வம். அவர்களோ விகால உணவுண்டு சுவை மறந்த கூடு தேய்ந்த தெய்வங்கள். என்மேல் அவர்களுக்கு பொறாமை இருக்கக்கூடும். பைலன் சிரித்து, ஆணவத்திற்கு ஒரு அளவுண்டு என்றான். அடுத்த வேளை உணவுக்கும் அன்றிரவு துயிலுக்கும் வழியற்றவன் மட்டும் கொள்ளும் ஆணவம் ஒன்றுண்டு உத்தமரே. அவ்வாணவத்தால் நான் தெய்வம் என்றான் சண்டன். உள்ளிருந்து வெண்ணிற ஆடை அணிந்து வாய் மறைத்த அருக நெறியர் ஒருவர் கை கூப்பியபடி வெளிவந்து, அமுது கொண்டு இளைப்பாருக விருந்தினரே, அருகனருள் உங்கள் மேல் பொழிக என்றார். பைலன் அருகே சென்று அவர் காலடியை தொட்டு சென்னி சூடி, நற்பேரால் இங்குற்றோம் தூயவரே என்றான். உணவு சாலையில் இருந்து வெளிவந்த போது பைலனின் விழிகள் சொக்கத் தொடங்கின. உணவு கூடத்திற்கு வெளியே அப்போதுதான் வணிகர்களின் குழு ஒன்று வந்திறங்கியது. அவர்களின் உரத்த குரல்கள் அத்திரிகளும் கழுதைகளும் எழுப்பிய கனைப்பொலிகளுடன் கலந்து கேட்டன. அன்னசாலையின் அருகினரியினர் இருவர் வெளியே சென்று கை கூப்பி முகமன் உரைத்து அவர்களை உணவுண்ணும்படி அழைத்தனர். அவர்கள் வணக்கம் உரைத்து அடி தொழுது அருகே ஓடிய நீரோடைகளை நோக்கி சென்றனர். அடுமனைக்கு மேல் நீல புகை இலை தழித்த மரம் போல எழுந்து வான் பரவி நின்றது. இளஞ்சாரல் அதை கரைக்கவில்லை. துயில் கொட்டகைகளை நோக்கி காலடிகள் எடுத்து வைப்பதே கடினம் என்று பைலனுக்கு தோன்றியது. உண்ட உணவு பல மடங்கு எடை கொண்டு விட்டது. அதன் சாறு ஊறி எண்ணங்கள் அனைத்திலும் படிந்து ஒவ்வொரு சொல்லையும் இரும்பாலானவை என ஆக்கிவிட்டது. சண்டன் கொட்டகையை அடைந்ததுமே தோல் உரையை பிரித்து உள்ளிருந்து முழவை எடுத்து காற்றில் காய வைத்தான். அதை ஏன் உடனே செய்ய வேண்டும் என்றான் பைலன் களைப்புடன். அது தளர்கையில் என் சொல்லும் தளர்கிறது என்றபடி அவன் முழவின் தோலை துடைத்தான். அவன் அருகே சென்று நின்ற பைலன், தோல் உரைக்குள் எப்படி நனைந்தது என்றான். துளை விழுந்திருக்கும். துளை விழுந்த பகுதிதான் மேலே இருக்கும். ஏனெனில் அது மேலே இருப்பதனால் துளை விழுகிறது என்றான் சண்டன். சொல்லும் அனைத்தையும் தத்துவம் என ஆக்க வேண்டியதில்லை சோதரே என்று சொன்னபடி பைலன் அங்கு இருந்த மூங்கில் அடுக்கிலிருந்து தூய்மை செய்யப்பட்ட பாய் ஒன்றை எடுத்து உதறி கீழே விரித்து ஈரமான மர உரியுடன் அப்படியே அதில் படுத்தான். ஆடை மாற்றிக்கொள்ளுங்கள் உத்தமரே என்றான் சண்டன். மாற்றாடை என்னிடம் இல்லை. அதை கேட்டு வாங்கும் அளவுக்கு என் உடலில் ஆற்றலும் இல்லை என்றான் பைலன். சண்டன் எழுந்து தன் மூட்டையின் உள்ளிருந்து புலித்தோல் ஆடை ஒன்றை எடுத்து உதறி அவனிடம், இதை அணிந்து கொள்ளுங்கள் என்றான். பைலன், இதையா என்றான். ஆம், இதை அணிந்தோர் கனவில் தலைமேல் வெண்பெறையும் குளிர் நதியும் எழ காண்பார்கள் என்றான் சூதன். வேண்டாம் என்றான் பைலன். தாழ்வில்லை, நான் அளிப்பதனால் நீங்கள் இதை அணியலாம் என்றான் சூதன். ஏன் என்றான் பைலன். சிவமே யாம் என்று அருட்கை காட்டி அவன் உரக்க நகைத்தான். பைலன் சிரித்து கொண்டு, நன்று, ஆனால் அதை அணியும் பொருட்டு பாயிலிருந்து எழுவதற்கு அலுப்பாக இருக்கிறது என்றான். இலக்கை அடைந்த பின் வரும் அலுப்பு அது. அங்கே இரண்டாவது தேவதை குடியிருக்கிறாள். எய்திவிட்டோம் என்று எண்ணியதுமே அவள் வந்து தழுவிக்கொள்கிறாள். பின்பு மெல்லிய புதை சேற்றிலென இழுத்து வைத்துக் கொள்கிறாள் என்றான் சண்டன். அழகியவள், தேன் கதுப்பு போன்றவள். நீ 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 என நம்மிடம் பேசிக்கொண்டே இருப்பதனால் அவளுக்கு சுபாஷினி என்று பெயர். இன்னும் ஒரு நாள் உம்முடன் இருந்தால் தத்துவம் பேசுபவர்களின் சங்கை கடித்து குருதியுண்ண தொடங்கிவிடுவேன் என்றான் பைலன். கையூன்றி உடற்தசைகள் இழுபட்டு வலிக்க எலும்புகள் சொடக்கு விட்டு விலக எழுந்து தன் இடைமர உரியை கழற்றி காய வைத்த பின் தோலாடையை அணிந்து பாயில் அமர்ந்தான். சண்டன் திரும்பி நோக்கி, சொல்லெல்லாம் பித்தென ஆகும், புலித்தோல் அணிந்து விட்டீர் என்றான். கண்கள் சரிய பைலன் படுத்து கொண்டான். சண்டன் தனது முழவின் தோல் பரப்பை தட்டி பார்த்தான். நீருக்குள் பெரிய மீன் ஒன்று வாலை அடிப்பது போன்ற ஓசை எழுந்தது. மென்மணலில் என அந்த தாழைப்பாயில் அவன் புதைந்து சென்று கொண்டே இருந்தான். மிக ஆழத்தில் அவன் ஏதோ ஒன்று கிடப்பதைப் போல உணர்ந்தான். வெள்ளியாலான ஒரு நாணயம் போல இருந்தது. மீண்டும் உடலை அழுத்தி அமிழச் செய்தான். அது பொன்னென தெரிந்தது. பின்பு அது மணியென ஆயிற்று. பின்பு அடிப்பரப்பை துளைத்து அப்பால் இருக்கும் முடிவுலகுக்குள் செல்லும் துளையென தோன்றியது. அதை நோக்கி செல்ல செல்ல அடியில் அழுத்தம் பைலனை மேலே தள்ளியது.
இன்னும் ஒரு அடி, இன்னும் ஒரு அடி என்று தன் உடலை உந்தி உந்தி சென்றான். அத்துளியில் எழுந்த ஒளி கொப்புளம் ஒன்று அவனை அரைந்து மேலே தூக்கியது. மீண்டும் சரிந்து நீருக்குள் தன்னை அமிழ்த்தினான். அவன் உடல் கரையத் தொடங்கியது. கைகளும் கால்களும் மறைந்தன. நீரென்றே ஆனபோது அந்த அழுத்தம் மறைந்தது. அவன் புலித்தோல் ஆடை மட்டும் கீழே சென்று கொண்டே இருந்தது. அவிழ்ந்த ஆடையாக அல்ல, அவன் அணிந்த வடிவில். அவ்வடிவில் அவன் அதில் இருந்தான். அவன் விழித்து கொண்ட போது அந்த கொட்டகை முழுக்க மெல்லிய குரல் முழக்கமும் உடல் எழுப்பும் நீராவியும் பரவியிருந்தது. பெரும்பாலானவர்கள் ஈர ஆடைகளை காய வைத்து மாற்றுடை அணிந்து நார் இழுத்து கட்டப்பட்ட கட்டில்களில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். பல மொழிகள் ஒரே சமயம் ஒன்று கலந்து ஒலித்த முழக்கம் கொட்டகையை நிரப்பியது. அவன் அந்த ஓசையை முதலில் அலைகளாக கண்களால் பார்த்தான். பின்னர்தான் புலன்கள் திரண்டு அவனென்றாயின. அவன் எழுந்து கொண்டான். தன் உடல் முழுக்க தசைகள் வலி கொண்டிருப்பதை அறிந்தான். ஆனால் களைப்பு அகன்று உள்ளம் தெளிந்திருந்தது. விழிகள் ஒளி கொண்டிருந்தன. அங்கிருந்த ஒவ்வொருவரையும் அவன் உள்ளம் சென்று தழுவி மீண்டது. பாயை சுருட்டி வைத்துவிட்டு வெளியே வந்து முற்றத்தை பார்த்தான். மழைத்திரைக்குள் பொழுது விரைவிலேயே இருண்டு கொண்டிருந்தது. வண்ணங்கள் தங்கள் ஒளியை இழந்து கருமையை நோக்கி சென்று கொண்டிருந்தன. இலைப்பரப்புகள் முன்னரே ஈரமான இருளொளியாக ஆகிவிட்டிருந்தன. மலர்களும் செம்மண் தரையும் மரப்பட்டை சுவர்களின் வண்ணங்களும் மட்டுமே வண்ணமென எஞ்சியிருந்தன. உடல் முழுக்க தேங்கி நின்ற இனிய சோர்வில் அவன் திண்ணையில் அமர்ந்து அம்முற்றத்தை நோக்கி கொண்டிருந்தான். நீரூரிய சதுப்பில் பல்லாயிரம் கால் தடங்கள், குழம்பு தடங்கள், ஒவ்வொன்றிலும் வான்துளி. அடுமனையில் இருந்து வெண்ணிற ஆடையுடன் வந்த அருக நெறியினர் அவனை நோக்கி புன்னகைத்து, அடுமனைக்கு வருக உத்தமரே என்றார். மறுமொழி சொல்ல எண்ணியும் அச்சொல் நாவில் எழாமல் அவன் புன்னகைத்தான். அவர் கொட்டகைக்குள் நுழைந்து உறக்க அருகர் வாழ்த்தை கூறியதும் ஓசைகள் அவைந்தன. வணிகர்கள் அனைவரும் உரையாடலை நிறுத்திவிட்டு அவரை திரும்பி நோக்கினர். அருகன் அருள் சூடுபவர்களை, அருக முறைப்படி அந்தி எழுந்த பின் இங்கு உணவளிக்கப்படுவதில்லை. ஆகவே சமைத்த உணவை உண்ண விரும்புவோர் இப்போதே அடுமனை புகுந்து உண்ணும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இருள் எழுந்த பின் வருபவர்களுக்கு அனலும் அரிசியும் கலமும் மட்டுமே அளிக்கப்படும் என்பது இங்குள்ள முறைமை என்றார். ஆம், உணவுண்பதே நல்லது. உண்கிறோம், உண்போம் என்று வெவ்வேறு குரல்கள் எழுந்தன. வணிகர்கள் சிறு கூட்டங்களாக ஆடைகள் ஒலிக்க அணிகள் குலுங்க அடுமனை நோக்கி சென்றனர். பைலன் எழுந்து உள்ளே சென்று வெறுந்தரையில் மல்லாந்து வாய் திறந்து துயில் கொண்டிருந்த சண்டனின் தோளை தொட்டு, சண்டரே என்று எழுப்பினான். அவன் கையூன்றி எழுந்து, விடிந்து விட்டதா என்றான். இருளப் போகிறது என்றான் பைலன். அடுமனையில் இன்னும் சற்று நேரத்தில் உணவு அளிப்பதை நிறுத்திவிடுவார்கள். இரவில் அங்கு உணவு அளிக்கப்படுவதில்லை என்றான். ஆம், நான் படுக்கும்போதே அதை எண்ணினேன் என்றபடி சண்டன் எழுந்து ஆடையை சீரமைத்தபடி வெளியே சென்றான். பைலன், முகம் கழுவிக்கொண்டாவது உணவு கொள்ளலாம் என்றபடி தொடர்ந்தான். அவர்கள் வெளியே சென்றபோது களைத்த காலடிகளுடன் ஒரு சிறுவன் முற்றத்தில் நுழைவதை கண்டனர். அவன் உடல் மழை நீர் வழிந்து நடுங்கிக் கொண்டிருந்தது. வழிநடையர், உங்களைப் போலவே சிறுவர், அந்தனர் என்றான் சண்டன். களைத்திருக்கிறார், உணவு உண்ண அழைக்கலாம் என்ற பின் பைலன் இளஞ்சாரலில் இறங்கி அவன் அருகே சென்றான். அவன் கை கூப்பி, வணங்குகிறேன் உத்தமரே. சாமவேத மரவின் ஜெய்மின்ய குரு வழியைச் சேர்ந்த என் பெயர் சத்வன் என்றான். வணங்குகிறேன் உத்தமரே என பைலன் தன்னை அறிமுகம் செய்து கொண்டான். களைத்து வந்திருக்கிறீர்கள், பெரும் பசி தெரிகிறது. இங்கு இன்னும் சற்று நேரத்தில் உணவளித்தலை நிறுத்திவிடுவார்கள் என்றான் பைலன். அவனுக்கு தன்னை விட ஓரிரு அகவை மூப்பிருக்கலாம் என்று தோன்றியது. அவனால் பேச முடியவில்லை. பலமுறை உதடுகளை அசைத்த பின் நாவால் ஈரப்படுத்தி கொண்டு, நான் பொழுதினைவு வணக்கம் செய்யாமல் உணவருந்துவதில்லை என்று மிக மெல்லிய குரலில் சொன்னான். அதற்கு நேரமில்லை. அந்திக்கு பின் இங்கே இவர்கள் சமைத்த உணவை அளிப்பதில்லை. இந்த மழையில் உணவை சமைப்பதும் எளிதல்ல என்று பைலன் சொன்னான். நான் என் முறைமைகளை என் நிலையிலும் மீறுவதில்லை என்றான் அவன். சண்டன், அவர் தூய அளவைவாதி என நினைக்கிறேன். அவர்களுக்கு முறைமைதான் முக்கியம். முறைமை மீறுவதற்குரிய முறைமை ஏதேனும் இருந்தால் அதை கடைப்பிடிப்பார்கள் என்றான். பைலன் அவனை திரும்பி நோக்கி சீற்றத்துடன் ஏதோ சொல்ல வாய் எடுக்க, நான் உணவருந்த செல்கிறேன், நீங்கள் வருகிறீர்களா இல்லையா
என்றான் சண்டன். இல்லை, இவரை நான் தனியாக விட முடியாது, நீர் செல்லலாம் என்றான் பைலன். நன்று என்ற பின் சண்டன் திரும்பி நடந்து அடுமனைக்குள் நுழைந்தான். அவன் செல்வதை நோக்கிய பின் பைலன், அவர் கட்டற்றவர் என்றான். சூதர்கள் எரியில் எழும் பொறிகள், எரியின் வெம்மையால் அலைக்கழிக்கப்படுபவர்கள், எரியை அணுகவும் முடியாதவர் என்றான் சத்வன். பைலன் புன்னகைத்தான். சத்வன், நான் என் முறைமைகளை முடிக்க நெடுநேரமாகும். அதன் பின் உணவு சமைத்து உண்பதென்றால் இரவாகிவிடும் என்றான். பைலன், ஆகட்டும், நான் உங்களை தனியாக விட முடியாது என்றான். வருக, நீராட்டுக்கு நானும் வருகிறேன் என்றான். அவர்கள் செல்லும்போது, நீங்கள் பொழுதினைவு வணக்கங்களை செய்துவிட்டீர்களா என்றான் சத்வன். இல்லை, நான் முப்போதும் தவறாது செய்பவன் அல்ல. சத்வன் புரியாமல், எப்போது செய்வதில்லை என்றான். என் உள்ளத்தில் கனவு நிறைந்திருக்கையில் என்றான் பைலன். அவன் சொன்னதென்ன என்று சத்வனுக்கு புரியவில்லை. நீங்கள் புலித்தோலாடை அணிந்திருக்கையிலேயே எண்ணினேன், ருத்ர மரபினர் போலும் என்றான். பைலன் குனிந்து தன் ஆடையை நோக்கிவிட்டு ஒரு கணம் தயங்கி ஆம் என்றான். ருத்ர மரபினருக்கு வேத முழுமை கைப்படுவதில்லை. அவர்கள் ஒளியிருக்க இருள் வழியே செல்ல விழைபவர்கள். நெறிகளை மீறுபவர்களுக்கு இலக்குகள் எய்தப்படுவதில்லை என்றான் ஜெய்மினி. பைலன், அளவை வைதீகருக்கு ருத்ரம் மீதிருக்கும் விலக்கை அறிவேன் என்றான். ஜெய்மினி, ஆம், நான் முதல் ஜெய்மினி முனிவர் அமைத்த அளவை மரபின் வழிவந்தவன். சடங்கு நெறிகளை ஒருபோதும் மீறலாகாது என்று எந்தையரிடமிருந்தும் ஆசிரியர்களிடமிருந்தும் கற்றவன். இதுவரை ஒரு முறையேனும் கடந்தவன் அல்ல என்றான். நான் நெறிகளை கனவுகளால் கடக்கிறேன் என்றான் பைலன். இளையவரே, நெறி இல்லையேல் இங்கு எதுவும் இல்லை. இந்த மரங்கள் தங்களுக்குள் நெறிகளை பேணுவதனாலேயே இவை காடாகி நின்றுள்ளன. நாம் பேசும் ஒலிகள் சந்தசும் வியாக்கரணமுமாக நெறி சூழ்வதாலேயே மொழி என்றாகின்றன என்றான் சத்வன். ஜெய்மின்யரே, ஒலியமைவையும் பொருளமைவையும் கடக்கும் போதே சொல் அனல் கொள்கிறது. கனவு சுமக்கையில் கவிதையாகிறது. மெய்மையென கணிந்து வேதமாகிறது என்றான் பைலன். பெருவழி செல்லும் சொற்களால் அரச முறைமையையும் உலகியல் வழமைகளையும் மட்டுமே கையாள முடியும். எழுந்து பறக்கும் உயிர்களுக்குரியது வானம். அவன் சொன்னதென்ன என்று புரியாத திகைப்பு தெரிந்த விழிகளுடன், வேதம் என்பது ஒலியாலும் பொருளாலும் கரை கட்டப்பட்ட பெருக்கு என்றான் ஜெய்மினி. முகிலென்று இருக்கையில் அது கரைகளற்றது. ஆனால் நதியாக அதை ஆக்குவது கரைகளே. பைலன், ஆம், ஆனால் கரையை கொண்டு நாம் நதியை பொருள் கொள்ளலாகாது. முகிலை கொண்டே பொருள் கொள்ள வேண்டும் என்றான். நாம் இணையப் போவதில்லை என்றான் ஜெய்மினி. வருக, நீராடியபடியே பேசலாம். நாம் பேச நிறைய இருக்கும் போலிருக்கிறது என்று பைலன் சொன்னான். கிராதம் 13வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.